ஏய், குழந்தை எங்கடி? என்னது? அஞ்சலி எங்கடி? என்ன கேட்டா? நான் குழந்தைய எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அஞ்சலி எங்கேயுமே காணோம். அஞ்சலி எங்கடி? அதுக்கு நீ தான் குழந்தைய வெளியே கூட்டிட்டு போற, அவளை கடத்த போறேன்னு எப்பவுமே அஞ்சலி மேல ஒரு கண்ணா இருப்ப. அஞ்சலி விஷயத்துல என்கிட்ட விளையாடாத தேவி, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஏய், உனக்கு என்ன லூசா? நான் பாட்டுக்கு ஹாலில் உட்காந்து சிவனேன்னு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். அஞ்சலி எங்கன்னு திடீர்னு வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வேணாம் தேவி, அப்புறம் நான் மாட்டினாலும் பரவாயில்லன்னு போலீஸை கூப்பிட்டுருவேன். ஒழுங்கா குழந்தை எங்கன்னு சொல்லிடு. ஏய், என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. இங்க பார், குழந்தைய நான் தூக்கி இருந்தா அதை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? பெருசா போலீஸ் கிட்ட போவ போட்டு கொடுத்துருவேன்னு சும்மா பயமுறுத்திட்டு இருக்கியா? வேணாம் தேவி, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அஞ்சலி விஷயத்துல என்கிட்ட விளையாடாத, அப்புறம் நான் நிஜமாவே போலீஸ் கிட்ட போயிடுவேன். இதோ பார், குழந்தைய நான் பார்க்கல, அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா இந்தா, நீயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். வேணாம் தேவி, நான் நிஜமாவே போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவேன். அப்புறம் அது நம்ம 2 பேருக்கு தான் பிரச்சனை ஆயிடும். குழந்தை எங்க இருக்கணும் ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லிடு. ஏய், என் மேல உனக்கு சந்தேகம் தீரலனா அதான் சொல்றேன்ல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கன்னு. பண்ணுடி. வேணாம் தேவி, போலீஸ் கிட்ட நான் நிஜமாவே போயிடுவேன். அதான் நானே ஃபோன் பண்ணுன்னு சொல்றேன்ல. இந்தா இந்தா பண்ணு, ஃபோன் பண்ணு, பண்ணுன்னு சொல்றேன்ல. ஏய், இந்த ஆள் எதுக்கு உனக்கு இப்ப கால் பண்றான்? வேற எதுக்கு? குழந்தைய ஏன் இன்னும் தூக்கலன்னு கேட்க தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த காலை கட் பண்ணு. ஏய், அறிவில்லாம பேசாத. போனை கட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா அந்த ஆள் கிட்ட குழந்தைய நாம கடத்திட்டோம்னு சொல்லு. ஹலோ ஹலோ, என்ன 2 பேரும் அஞ்சலியை தேடிட்டு இருக்கீங்களா? உங்க தெருமுனையில இருக்கிற பாழடைஞ்ச பங்களாக்கு உடனே வாங்க. குழந்தை என்கிட்ட தான் இருக்கா. தலைவரே, ஏய், குழந்தைய அவன் தூக்கிட்டான் போலடி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அவன் சொன்னப்பவே சட்டு புட்டுன்னு செஞ்சு. அவசரப்பட்டு எதுவும் பேசிடாத. நம்ம குடும்பமே அவன் கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கு. சரி, கண்ணத்தோட கண்ணத்தோட. சரி, வா. தலைவரே, 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா அதை உங்களால செஞ்சு முடிக்க முடியாதா? அந்த அஞ்சலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட தான் இருந்தா. தெருவில் விளையாடிட்டு இருந்தா. காரை ஏத்தி நானே கொண்டுட்டு இருப்பேன். பொம்பளைங்களை பார்த்து அந்த குழந்தை கதையை முடிச்சா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு தானே உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள நுழைய விட்டேன் நானு. 2 பேரும் என்ன அந்த குழந்தை கூட தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? இப்போ அந்த குழந்தை எங்க தலைவரே? அந்த குழந்தை இன்னைக்கு வசமா என்கிட்ட சிக்கிருச்சு. ஆனா என் பேரு வெளியில வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். கோவப்படாதீங்க தலைவரே. அந்த குழந்தைய நானே போட்டு தள்ளணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சக்தி வந்து அந்த குழந்தைய காப்பாத்திக்கிட்டே இருக்கு.
ஆனா கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சக்தியாவது கிக்தியாவது, ஒரு கிரிமினலோட அறிவை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நீ ஒரு நீங்க உயிரோடவே பார்க்க தலைவரே, சீக்கிரம் அந்த குழந்தை கதையை முடிக்கிற வழியை பாருங்க. நீ கையங்காலமா மாட்டிட்ட. இதுக்கு மேல நீ மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்க அம்மா வாழ்க்கையில என்னென்ன வில்லத்தனம் பண்ணனு ஒழுங்கா சொல்லிடு. இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? செல்வி ஆண்டி முதல்ல எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அது அது வந்து கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அதான் உனக்கே தெரியுதே, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, கரெக்டா? ஆமாண்டா. எங்க அப்பா முதல்ல லவ் பண்ணது யார? சொல்ல வேண்டியது தானே? டேய், அது வந்து அது ஏன் திருத்துன்னு முழிக்கிற? அதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்படி என்ன மறைக்க போற? நீ பதில டக்கு டக்குன்னு சொல்றியா இல்ல எங்க அப்பாவுக்கு ஃபோன் போடுவா? நான் சொல்றேன்டா. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் லவ், கல்யாணம் பண்ணது எல்லாமே சொல்ல வேண்டியது தானே? ஆமாண்டா. அப்புறம் எதுக்கு நீ மம்மியை கட்ட வச்ச? உங்க அப்பா முதல்ல கல்யாணம் பண்ணது செல்வி ஆண்டியா இருக்கலாம், ஆனா உங்க அப்பாவை முதல்ல லவ் பண்ணது மாயா தான்டா. எங்க அப்பா மம்மியை லவ் பண்ணாரா? அது வந்து அது சொல்றியா இல்ல ஃபோன் போடுவா? உங்க அப்பா உங்க அம்மாவை லவ் பண்ணலடா. ஏதோ ஒரு கேப்ல செல்வி ஆண்டியை துரத்தணும்னு முன்கூட்டியா பிளான் போட்டு வச்சிருக்க, கரெக்டா? டேய், நான் மட்டுமா பிளான் பண்ணேன்? உங்க அம்மா, நானு, உங்க தாத்தா, சின்ன தாத்தான்னு எல்லாருமே சேர்ந்து தாண்டா பிளான் பண்ணோம். ஏய், நான் பண்ணது தப்பா இருந்தாலும் எல்லாம் அம்மாவோட நல்லதுக்கு தாண்டா பண்ணேன். அப்படி பார்த்தா உனக்கும் தான் நல்லது செஞ்சிருக்கேன். ஏன்டா என்ன நிக்க வச்சு இப்படி ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குற? பாட்டி, ட்ரெயினுக்கோ ஃப்ளைட்டுக்கோ முடிச்சு போட்டா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன கேட மாதிரி தெரியுது? நான் பிறந்ததுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நீ தப்பெல்லாம் செஞ்சிருக்க. இப்போ எனக்கா பண்ணேன்னு சொல்றியா? உடனே போடுவேண்ணா. ஐயோ, எந்த வழியில போனாலும் மடக்குறான், தப்பிக்கவே முடியாது போல. செல்வி ஆண்டி உங்க வீட்டை விட்டு அவங்களா பண்ணாங்களா இல்ல நீ அம்மா எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு தடுத்து விட்டீங்களா? நாங்கெல்லாம் எந்த திட்டமும் போடலடா. செல்வி ஆண்டி தான் தானா தியாகம் பண்ணிட்டு போயிட்டான். தானா போறதுக்கு அவங்க என்ன மூச்சு காத்தா? இப்படியெல்லாம் ஏடா கூடமா கேள்வி கேட்காதாடா. செல்வி ஆண்டியும் உங்க அப்பாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கைய நீங்க நடுவில் பூந்து கும்மி அடிச்சிருக்க. அவங்க ஏதோ பண்ணியிருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு என்ன பண்ண நீ ஒழுங்கா சொல்றியா இல்ல எங்க அப்பா கிட்ட போனை போட்டு எல்லாத்தையும் சொல்லிடவா? வேணாடா வேணாடா, நான் உண்மையை சொல்லிடுறேன். செல்வி ஆண்டிக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அதுல இருந்து அவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அதுல இருந்து அவ பைத்தியம் ஆயிட்டா. அட கொடுமைக்கார பெல் அடிக்கலாம். வீட்டுக்கு அந்த மருமகளை மூளையை குழப்பி ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கேன். டேய்,
அப்படியெல்லாம் இல்லடா. மலையில இருந்து கீழே விழுந்தா மண்டை உடைஞ்சு மூளை குழம்பாம வேற என்னடா ஆகும்? என்ன சொல்ல ரிப்பீட் ஒன்ஸ் மோர். அது வந்து அது இப்பதானே செல்வி ஆண்டிக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவங்க மலையிலேருந்து விழுந்து மூளை குழம்பிச்சுன்னு சொல்ற. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போன போட்டு சொல்லிடுவா? வேணாண்டா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்டா. உங்க செல்வி ஆண்டிக்கு ஏன் தயங்குற? உண்மையை சொல்லு. செல்வி ஆண்டி என்ன பண்ணீங்க? ஒரு வாட்டி உங்க அம்மா கோவத்துல செல்விய கோயிலுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போய் போற வழியில ஆக்சிடென்ட் பண்ணிட்டாடா. ஓ, காரு மலையிலேருந்து கீழே விழுந்துருச்சா? இல்ல, செல்வி ஆண்டி மட்டும்தான் கீழே விழுந்தா. ஆல்ரெடி எனக்கு அறிவு இருக்கு பாட்டி. சொல்றதுலேருந்தே எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. சிம்பிளா சொல்ல போனா உங்க செல்வி ஆண்டிய மலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருங்க. லூஸ் மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்க நீ? டேய், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்டா. அதுக்காக உங்க தாத்தா கூட ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப எதுக்குடா பழைய குப்பையெல்லாம் கிளற? ஆனா நீனும் ஜெயிலுக்கு போல, அதுக்காக தான் கிளற. உங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரரு. இந்தியா ஃபுல்லா தெரியும், எங்கேயுமே கிடைக்காத கண்ணு ஃபாரின்ல போய் மட்டும் எப்படி கிடைச்சது? அது வந்து அது ஏன் அப்பா கிட்ட பண்ண இல்லையா? இல்ல ஆபரேஷன் பண்ணிக்க அவருக்கு மனசு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லடா. இல்லனா அவர் கண்ணா ஆபரேஷனுக்காக தேடி போன எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவர் கண்ணு கிடைக்காதுன்னு ஏன் சொன்னாங்க? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அப்படிதான் சொன்னாங்க. அப்படி போல அருவாள. ஆக இதுவும் உங்க செட்டப் தான் இல்ல? அது அப்படி இல்லடா. அப்போ பணம் கொடுத்து ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் உங்க அப்பாவுக்கு கண்ணு கிடைக்காம பண்ணிட்டீங்க இல்ல? உனக்கெல்லாம் அன்னையின் படத்துல வர மாதிரி தண்டனை கொடுத்தா கூட பத்தாது. அவ்வளவு கொடுமையான வில்லி. டேய் அஸ்வந்த், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியில சொல்லாத. அப்புறம் எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. சே, நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? நீயே உண்மையை ஒத்துக்கிட்டதால உன்னை விட்டுறேன். ரொம்ப நன்றிடா அஸ்வந்த். ஆனா சும்மாலாம் விட முடியாது. ஏன்டா? இப்படியே விட்டா இதுக்கப்புறமும் நீ வேற வில்லத்தனம் பண்ணுவ. டேய், என்னடா இது? நீ பேசுறது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்டா இப்படி பண்ண? எல்லாம் ஒரு பேக்கப்காக தான். நீ போய் வேலையை பாரு. அப்புறம் எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் உன்னை குறுக்கு விசாரணை செய்வேன். ஐயோ, இவன் நம்மள விட மாட்டான் போல இருக்கே. பாட்டி, நீ வில்லினா உன் பேர நான் வில்லாத வில்லன். இனிமே என் அப்பாவுக்கும் செல்வியாண்டிக்கும் நீ கெடுதல் செஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த ரெக்கார்டிங் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கும். அஞ்சலி, டாடி, படிக்கிறீங்களா? ஆமா டாடி. படிங்க.
ஆமாடா செல்லம். வீட்ல பிரியா, பாட்டி, தீபான்னு யாருமே இல்லை. இதுதான் கௌதம் மனசை கலைக்கிறதுக்கு சரியான நேரம். டாடி சொன்னதெல்லாம் செய்வியா? அஞ்சலி, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஆமாங்க, நீங்க எடுத்துட்டு வரீங்க. பிரியா எங்க? தீபா எங்க? பிரியாவும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. தீபா கோவிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கா? தனியாவா போயிருக்காங்க? ஏன், அவ தனியா போமாட்டாளா? இல்ல, எப்பவுமே அஞ்சலி கூட்டு போவாங்க. தனியா இது வரைக்கும் போனதில்ல, அதனாலதான் கேட்டேன். இப்ப அவ போயிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் வேண்டுதலுக்காக. அதுக்கு அஞ்சலி எல்லாம் அவளால கூட்டிட்டு போக முடியாது. ஸ்பெஷல் வேண்டுதலா? ஆமாமா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவ உங்களுக்காகத்தான் வேண்டிக்க போயிருக்கா. எனக்காக வேண்டிக்க போயிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா கௌதம் சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அத உங்ககிட்ட தனியா தான் சொல்லணும். என்ன விஷயம் ஆண்டி? அஞ்சலி குட்டி, இது பெரியவங்க விஷயம்டா, இதெல்லாம் நீ கேட்க கூடாது. அஞ்சலி, டாடி உனக்காக மொபைல்ல சூப்பரான கேமை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் விளையாடு, சரியா? ஓகே டாடி. இது சீரியஸான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது வந்து சொல்லுங்க தேவி, என்ன விஷயம்? தீபா உங்களை மனசார விரும்புறா. என்னது? தீபா என்ன மனசார விரும்புறாங்களா? என்ன கௌதம், நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்ளோ ஷாக்கா பாக்குறீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. தீபாவை போய் நான் இப்படிலாம் அப்ப நிஜமாவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதா கௌதம்? எங்க, எனக்கு ஒரு குடும்பம், குழந்தை எல்லாமே இருக்கு. தப்பு தப்பா பேச டாடி, டாடி, அம்மா இன்னைக்கு என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நீங்களும் வரீங்களா? நீ போடா செல்லம், அம்மா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். நீ போய் விளையாடு போ. சரி ஆண்டி. பாத்தீங்கல்ல, அவ எப்படியாவது ஒரு நாள் உங்க கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுறா. அதை எப்படி குழந்தை மூலமா சொல்லி உங்களுக்கு உணர்த்துறா பாருங்க.
விஷயம் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறது எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. இங்க பாருங்க, வெறும் போட்டோ மட்டும் வச்சு தப்பா பேசாதீங்க. குழந்தை கூட விளையாட்டு கொண்டு வந்து வச்சிருக்கலாம் இல்லையா? அத அவங்க எடுத்து வச்சிருக்கலாம். சரி, உங்க பின்னாடி கபோர்டு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. அவளோட பேக் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அவ உங்க ஞாபகார்த்தமா என்னென்ன எடுத்து அதுல ஒளிச்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவ மனசுல என்ன மாதிரி எண்ணம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். என்ன பாக்குறீங்க? அவ பேக் எடுத்து பாருங்க. ஓபன் பண்ணி பாருங்க. பேக் செக் பண்ணுங்க, உள்ள ஒளிச்சு வச்சிருப்பா. இது என்னோட ஃபேவரட் ஷர்ட் ஆச்சு. ஆமாங்க, இது உங்க ஃபேவரட் ஷர்ட் தான். எங்க வச்சேன்னு தேடிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதான் இது. இந்த ஷர்ட் எதுக்கு அவளோட பேக்ல இருக்கணும்? என்ன இது? ஏன் தீபா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கபோர்டை ஓபன் பண்ணி பாருங்களேன். அதுல அவளோட பர்சனல் டைரி இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு அப்பதான் புரியும். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. அவ டைரியை எடுத்து பாருங்க. பாருங்க. ஓபன் பண்ணி பாருங்க.